இந்த மீனை விற்றுட்டு ஹார்பர் வந்து எடுத்தாச்சு. எடுத்துட்டு இந்த ஹார்பர் புதுசாக கட்டினாங்க, அதை வந்து புது ஹார்பர்னு சொல்லுவாங்க. அந்த புது ஹார்பருக்கு போய்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் மேலே மண் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க உள்ளே வர்றாங்க. நம்ம போக வேண்டிய இடம் இதுதான். இதுதான் புதிய ஹார்பர். இது பெண்கரை ஆப்போசிட் சைடு. இது அவங்க ஊரான் பெண்கரை. அப்போ அந்த ஊருங்க ஊருன்னு சொன்னீங்க உள்ளாலா. அதே மாதிரி அங்கே இருக்கு பாருங்க, அது வந்து உள்ளாலா, அது ஒரு கரை. அந்த இடத்துல நாளைக்கு நம்ம கடலுக்கு போகிறோம். உள்ளாலா இந்த கேப்ல இருக்காரன். இது தண்ணி கம்மிங்க, நடுவில் நல்ல தண்ணி கம்மி இருக்குங்க. என்ன கால் தாக்க தெரிவிக்க நிறைய பேர் புது தக்காயிலையும் மீன் இறக்கிறாங்க. முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா தக்கையில் மீன் இறக்க மாட்டாங்க, ஒன்றும் இறக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து மற்ற வேலையில தான் பார்ப்பாங்க. ரோப் பிடிக்கிறதா இருக்கட்டும், மற்ற போட்டில் உள்ள இன்ஜின் வேலை, இந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கடலுக்கு போகும்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த போட்டை வந்து இந்த இடத்துல கட்டுவாங்க. இதை வந்து புது ஆர்வம்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த தக்கை வந்து உடச்சி வேலை வைக்கிறதுனால இங்கேயும் மீன் இறக்குறாங்க. வரல சரிங்களா? போட்டு எங்கிட்ட வருது. போட்டு திருக்க வந்துயா, போட்டு திருக்கணும் வந்ததில்ல. மாத்திரை அந்த போட்டு திரும்ப சரியாது. ஐஸ் எடுக்கிற ப்ராசஸ் எப்படின்னு பாருங்க. இப்போ வந்து போட்டிலேருந்து இருக்கிற மீன் எல்லாத்தையுமே கழுவி ஆச்சுல, அடுத்த ஓட்டு போகணும். போகிறதுக்கு வந்து ஐஸ் எடுத்துக்கிட்டு கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஓஸ் வச்சு பிடிப்போம். நம்ம ஊரில் வந்து ஒன் டே ஃபிஷிங் தானே, அதனால் பிரச்சனை இல்லை. அதை வந்து பிளாக் ஏற்றுவோம், சாக்கு ஏற்றுவோம். ஆனால் இங்கே வேறு மாதிரி ப்ராசஸ். அதை நீங்களே பார்க்கல. இருக்கிறது 300 பிளாக் ஐஸு. 300 பிளாக்னா 10 நாள் கடல் மேலே தங்கியிருந்து மீன் பிடிச்சிட்டு வர்றது. 300 பிளாக் ஐஸு காணாது. இந்த வண்டி முடிஞ்சது போக இன்னொரு வண்டி வரும். மொத்தம் வந்து 600 பிளாக் ஐஸ் வந்து
ஒரு தங்களுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ ஒரு பிளாக்கு 100 ரூபாய்ன்னு கணக்கு பண்ணி பாருங்கள். 600 பிளாக் எவ்வளோ வருதுன்னு. ஐஸ் மட்டும் 600 பிளாக்கு. டீசல் ஒரு ஓடுறதை பொறுத்து ஃபஸ்ட்டு போகும்போதெல்லாம் வந்து 5000-6000 லிட்டர் ஃபஸ்ட்டு கொண்டு போவாங்க. கடலில் ஓடுற சேமிச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக 2000, 3000, 4000 ஓடுறதுக்கு தக்கன பிடிப்பாங்க. இது ஒவ்வொரு போட்டோட செலவு மட்டுமே இத்தனை லட்சம் வருது. அப்போ அவங்க எவ்வளோ பிடிச்சா அவங்களுக்கு லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சரி, ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் அந்த செலவு வரவு எல்லாத்தையும் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்போது மங்களூரில் ஐஸு எந்த ஸ்டைல் மாடலில் எடுக்காங்கன்னு பாருங்கள். ஐஸ் எடுக்கிறவங்க வந்து இவங்களை வெள்ளங்கோரின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து மீன் இறக்குறது கொள்வது எல்லாமே பார்த்துக்குவாங்க. அதில் ஒரு 2 பேர் சவுல் போட்டு அந்த கூடையில் அள்ளி கொடுப்பாங்க. அங்கேருந்து அதில் ஒரு 2 வெள்ளங்கோரி என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி கொடுப்பாங்க. இப்போ போட்டு வந்து ஹார்பர்லேயே பக்கத்துலேயே இருக்கிறதுனால தூக்கி கொடுக்காங்களா. அப்படி இங்கேருந்து ஒரு 2 பேர் இந்த இடத்துல 4 இருந்தேன்னா என்ன தெரியுமா பண்ணுவேன். எப்போவுமே எனக்கு பிடிச்சது என்னென்னா இந்த 2 பேரை தூக்கி போடுறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் தான் நிற்பேன். சக்குன்னு தூக்கி கேட்ச் பண்ணி வீசுவேன். பெருமைக்குன்னு சொல்ல அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு ஆளை வந்து தூக்கி வீசுவேன், ஈஸியாக இருக்கும். இங்கே 2 பேரை நிற்கும் போது கொஞ்சம் கை வலிக்காது. பிடிச்சி இங்கேருந்து 2 பேர் இறக்குறாங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்து இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் இறக்குவாங்க. ஏய், அவர் வந்து மீன் வாங்கிட்டு போறாரு. அவர் இன்னைக்கு தான் வந்திருக்காரு ஊர்ல இருந்து. அது கவர்ல வாங்கிட்டு போனா சாக்கு. மேலே இருந்து காமிச்சிட்டு தான் இப்படி உள்ளே போய் காமிக்கிறேன் வாங்க. உள்ள எப்படி இருக்கு பாருங்க. ஸ்டோரு நல்ல பெரிய ஸ்டோர் தான். நல்ல இட வசதிலாம் பயங்கரமா இருக்கு. ஆனா பாக்ஸ் எல்லாமே அட்டிகளும் இருக்கு. அதெல்லாம் வச்சுச்சுன்னா இந்த இட வசதிலாம் காணாது. நல்ல மொரட்டு ஸ்டோரு. மங்களூர் ஸ்டோர், மங்களூர் போர்ட் பிளாக். ஐசே ஐசே 600 பிளாக்கு. 600 பிளாக்கு மொத்தம் எத்தனை கல்லி வரும்? கல்லி எத்தனை கல்லி வரை வரும்? கல்லி எத்தனை வரை வரும்? 600 பிளாக்கு 6 இல்லையா? 1 2 3 4 இதுவரையா? ஓகே பாருங்க. ஐஸ் இறக்கிட்டு இருக்கோம். மொத்தம் இப்போ வந்து வண்டியா வந்துருக்கு 600 பிளாக்கு இறக்கிட்டு இருக்காப்ல. இது வந்து மெயின் கல்லி, பெரிய கல்லி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இந்த 6 கல்லி வரையே ஐஸ். மொத்தம் 600 பிளாக்கு. எவ்வளவு நேரம் ஆகும்? டைமிங் எவ்வளவு நேரம் ஆகும்? ஐஸ் கல்லி இறக்க 2 hours. 2 hours ஆகுமா? கட்ட 2 hours. அதே மாதிரி ஸ்டோருக்கு இருக்கிற ஆளு இப்படிதான் நினைச்சுதான் ஆகணும். எல்லா கல்லிக்கும் பழக போட்டுக்கிட்டு இருக்காரு, செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பாருங்க, இது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமைக்கணும், நாளைக்கு ஓடம்போ சமைக்கணும்.
ஒரு நாள் சமையலுக்கு இது பாருங்க. நல்லா ஒரு நாள் சமையலுக்கு நல்லா இவ்வளவு எடுத்து வச்சிருக்கீங்கன்னு கேட்காதீங்க. 10 பேர் இருக்கோம், 3 வேளை சாப்பாடு இருக்கு. 3 வேளை சாப்பாட்டுக்கு இந்த இவ்வளவு மீனையும் சாப்பிட போறோம். இது கடவுராலு, நண்டு, இறாலு, சென்னை சைட்ல யாராவது சொல்றாங்க இறாலு, மாமியா பாறை, எல்லாருக்கும் பிடிச்ச மாமியா பாறை, காண்டாயி, நம்ம மாவுளாரம் காண்டாயி, மாமியா பாறை, கிளி, நம்ம ஒரு ரோமியோ, இது கிளி கேரளா தான் கிளி, இங்க படையப்பா, உண்ணி மேரி, பலதரப்பட்ட மீன்கள் எல்லாம் இருக்கியா. அதே மாதிரி இங்க பாருங்க, கடை 10 நாள் கடல் இருந்து மீன் எல்லாம் முடிச்சு சோழெல்லாம் கிளீன் பண்ணி நீட்டா கிளீன் பண்ணி நாயல் ஊத்தி அடிச்சிருவாங்க. நாயல் ஊத்தி அடிச்சிருவாங்க. 6 வெள்ளி நினைக்கணும். ஓகே, ஆள் இல்லாத காரணத்தினால டிரைவரே வந்து ஐஸ் இறக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து 2 ரவுண்டா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மூடி வழியாகவும் அந்த மூடி வழியாக 2 ரவுண்டா ஓடிக்கிட்டு இருக்கு. எத்தனை 300 பிளாக்ல எத்தனை முடிஞ்சிருக்கும் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் கமெண்ட்ஸ்ல. பாதியை தாண்டி போயிருக்கு. ஒரு இல்லை பாதி போகல, பாதி தாண்டலை, பாதி போயிருக்கும். ஒரு 150 போயிருக்கும். போட்டு பக்கத்துலேயே இருந்தாலும் அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் காப்பில் அடுத்த நேரம் அவங்க டைமிங் மாறும், செக்ஷன் மாறும். நாளைக்கு வரணும். எம்டி போக போக தான் ஐஸ் வரும். block guys, over. அஜித் படம் ஒரு வண்டி முடிஞ்சு போகுது. நம்ம இதே மாதிரியே இன்னொரு வண்டி வந்துடும். ஆக இந்த வண்டி தான் வரும்ல, இந்த வண்டி வர்றதா ரொம்ப லேட் ஆயிடும். ஆல்ரெடி ஒரு வண்டி லோடு பண்ணியிருக்கும். அதே மாதிரி இந்த வண்டி போனதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த வண்டி வரும் பாருங்க. அதே மாதிரி இன்னொரு வண்டி வந்துருச்சு 300 பிளாக்கு. நம்ம இந்த வண்டி ஏற்றி முடிச்சா போதும். இப்போ இந்த 300 பிளாக்குக்கு ஏற்கனவே ஏற்ற 300 பிளாக்குக்கு எவ்வளோ வந்துட்டு பாருங்க. இந்த கல்லி முடிச்சுட்டு இனிமே அந்த கல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன கல்லி ஒரு 4 கல்லி வரும்.
போட்டு மாதிரி கையெல்லாம் கொடுக்க மாட்டோம். பாத்துக்கா சொல்லிட்டா இருக்கா. சரி எதுக்கு யார் நீ ஐஸ் எடுத்து முடிச்சாச்சு. ஐஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது வீடியோ ஷூட் பண்ணமா இல்லையா, சார்ஜ் இறங்கி போச்சு. அதனால் லாஸ்ட் கிளைமேக்ஸ் எண்டு எடுக்க முடியல. இந்த ஐஃபோன்லேயே இதாங்க பிரச்சனை, சுத்தமாக சார்ஜ் நிற்காது. வீடியோ கெப்பாசிட்டி மட்டும்தான் இந்த ஐஃபோனுங்கிறதுக்கு. ஓகே, இன்றைக்கி நம்ம ஸ்டே பண்ணுறோம். இன்றைக்கி நைட்டு மட்டும் போட்டில் ஸ்டே பண்ணுவோம். மறுபடியும் 10 நாள் கடல் மேலே தங்கியிருந்து மீன் பிடிச்சிட்டு வர போகிறோம் மங்களூரில். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நம்ம அப்டேட் பண்ணலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடல் ராசா கடல் ராசா சேனலை நான் ஃபேஸ்புக் பேசுகிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஃபேஸ்புக்கும் ஒரே வீடியோ தான், யூடியூப்புக்கும் ஒரே வீடியோ தான். யூடியூப்பாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்காக இருந்தால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.